வாங்க சட்டம் பேசலாம். மீண்டும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் வழக்கறிஞர் சிவசுப்பிரமணியன். நம்ம தமிழ்நாட்டில் நீங்கள் தலைப்பை பார்த்துருப்பீங்க. அதாவது ஒருத்தர் தன்னுடைய காலத்திலேயே தன்னோட வாரிசுங்களுக்கு தான் சேர்த்த சொத்தை எப்படி பிரித்து கொடுக்கணும்னு முடிவு பண்ணுறது சரியா, இல்லை தன்னோட காலத்துக்கு பிறகு வாரிசுகள் அவங்களே முடிவு பண்ணிக்கட்டும்னு விடுறது சரியா? இந்த தலைப்பை பார்த்தா உயர் திரு சாலமன் பாப்பையா அவர்களுடைய பட்டிமன்ற தலைப்பு மாதிரி இருக்கு இல்லையா? எது சிறந்தது, எது நல்லதுன்னு. ஸோ இங்கே நம்ம பட்டிமன்றமாக பார்க்க போகிறதில்ல. நான் சுமார் 15 ஆண்டுகள் வழக்கறிஞரா பணிபுரிகிறதுல இருந்து நான் தெரிஞ்சுக்கிட்ட சில பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ண விரும்புறேன். ஒரு உதாரணத்தோட நான் ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிந்த ஒரு முதியவர், 81 வயது இருக்கும், 6 மாதங்களுக்கு முன்னாடி தவறிட்டாரு. அவருக்கு ஒரு மகனும் 2 மகள்களும் இருந்தாங்க. அந்த முதியவர் 80 வயது இருக்கும் பொழுது என்கிட்ட டிஸ்கஸ் பண்றாரு. ஏன்னா அவருக்கு நான் பல ஆவணங்கள் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ ஒரு டிஸ்கஷன் வரும்போது என்கிட்ட சொல்றாரு, என்னோட சொத்துக்களை எல்லாம் நான் பிரித்து வைக்கணும்னு நினைக்கிறேன், ஆனா இதனால மகனுக்கும் மகள்களுக்கும் ஏதாவது கருத்து வேறுபாடு வந்துருமோன்னு பயமா இருக்கு, அதனால கொஞ்சம் காலம் போட்டும் நான் சொல்றேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் காலம் போட்டும்னு சொன்னாரு. ஆனா அந்த காலன் அவரோட காலத்தை நிர்ணயம் செஞ்சு சொன்ன ஒரு வருஷத்துல அவர் காலம் தவறிட்டாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் என்ன நினைச்சு பயந்தாரோ, அதாவது தனது சொத்தை இப்ப நான் பிரிச்சு கொடுத்தேன்னா பசங்களுக்குள்ள ஒரு பிரிவினை வந்துருமோ அப்படின்னு பயந்தாரோ, அந்த பிரிவினை அவரோட இறப்புக்கு பிறகு ரொம்ப பூதாகரமா வந்திருக்கு. இப்ப அந்த பெரியவருக்கு சென்னையில் மட்டுமே 10 சொத்துக்களுக்கு மேலே இருக்கு. கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ், ரெசிடென்ஷியல் அப்பார்ட்மெண்ட்ஸ்னு ஏகப்பட்ட சொத்து இருக்கு. அதை எப்படி ஒவ்வொருத்தரும் ஈக்குவலாக பிரிச்சுக்க முடியும், இல்லை யாருக்கு என்ன வேணும், யாருக்கு எப்படி பங்கு பிரிக்கிறது அப்படின்றதுல இப்போ ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இதனால இப்போ ஒரு சுமூகமான முடிவை அவங்களுக்குள்ள எட்ட முடியல. இப்போ அந்த பெரியவர் ஒருவேளை எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இதை நான் இன்னாருக்கு கொடுக்கலான்னு இருக்கேன், ஏன்னா அது அவருடைய சுய சம்பாத்தியம் இல்லையா அப்படின்னு அவர் யோசிச்சிருந்தாருன்னா மேபி அவர் எழுதி வைக்காததுக்கு இன்னும் பல ரீசன் கூட இருக்கும். அதாவது இப்பவே நம்ம எழுதி வச்சிட்டோம்னா நம்மளோட காலத்துக்கு நம்மளோட ஆளுமை இல்லை, நமக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லாம போயிடுமோன்னு நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, நம்ம காலத்திலேயே நம்ம எழுதி கொடுத்துட்டு அந்த ஒரு சொத்தை நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு, ஏன்னா பெரியவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு அரும்பாடுபட்டு சேர்த்திருப்பாங்க. என்னோட அப்பா கூட கழுவுக்கெல்லாம் சொல்லுவாரு, முட்டையிட்ட கோழிக்கு நடா வழி தெரியும்னு. அந்த மாதிரி அந்த பெரியவரும் அரும்பாடுபட்டு தான் சேர்த்தாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையில முன்னேறி 10 சொத்து ஒரு சென்னையிலன்றது பெரிய விஷயம் இல்லையா? அந்த மாதிரி சேர்த்தவர் கொடுக்கும்போது யோசிச்சிருப்பாரு, பசங்களோ இல்ல பெண் குழந்தைங்களோ அதை ஒழுங்கா பராமரிப்பாங்களா, பார்த்துக்குவாங்களா, அதை தவற விட்டுட்டா என்ன பண்றது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். அது நியாயம்தான். அப்ப அந்த பெரியவர் என்ன பண்ணியிருக்கலாம், இப்ப அந்த சிச்சுவேஷன்ல நம்ம யோசிச்சு பார்ப்போம். சரிங்களா? அதாவது ஒரு சொத்தை தான் இருக்கும் பொழுதே தன்னோட பிள்ளைகளுக்கோ பேரன்களுக்கோ பேத்திகளுக்கோ எழுதி வைக்கிறதுக்கு 2 வழி வகை இருக்கு. ஒரு வழி பார்த்தீங்கன்னா உயில், எல்லாருக்கும் தெரியும், தன் இறப்புக்கு பிறகு போகணும்னு சொல்லி எழுதி வைப்பாங்க. ஆனா இதுலயும் ஒரு இடர்பாடு இருக்கு. அது என்னன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனியர் அரௌண்ட் 65 இயர்ஸ், அந்த சீனியர் ப்ராப்பர்ட்டி மேட்டர்ஸ் மட்டும் தான் பார்ப்பாரு. அவர் சொல்லுவார், வில் அப்படின்னாவே வில்லங்கம், அதாவது உயில்ல இங்கிலீஷ்ல வில்லுன்னு சொல்லுவோம் இல்லையா, வில்லுனாவே வில்லங்கம் அப்படிம்பாங்க. ஏன்னா சென்னையில சொத்து இருந்தாலோ இல்ல வெளியில சொத்து இருந்து அந்த நபர் சென்னையில உயில் எழுதினாலோ அந்த உயில சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஹைகோர்ட்ல புரோபேட்னு ஒரு பெட்டிஷன் போடணும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, கடைசியா அந்த உயில் எழுதி வைக்கிறவர் யாராவது ஒரு பையன் வீட்டுல இருக்கிறாங்க, அந்த பையனுக்கு சொத்து கொஞ்சம் எழுதி வச்சுட்டாங்கன்னா அந்த புரோபேட்ன்றது அந்த உயிலை மெய்ப்பித்து உயர்நீதிமன்றம் சான்றிதழ் கொடுப்பாங்க. இன்னார் இதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி இதை பிரிக்கணும், இந்த உயில் உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபை பண்ணி யார் மூலியமா பிரிக்கணும்னு சொல்லி கிராண்டிங் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லி ஒரு பவர் கொடுப்பாங்க அந்த உயிலை மெய்ப்பித்து. ஸோ அந்த மெய்ப்பிக்கிறதுக்கு எல்லாரும் அந்த உயிலை ஒத்துக்கணும். ஒருவேளை அந்த சின்ன பையனுக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன், ஒரு சின்ன பையன் வீட்டுல அப்பா இருக்கிறாரு, அந்த பையனுக்கு எக்ஸ்ட்ரா உயில எழுதி வச்சுட்டாருன்னா பெரிய பையன் ஒத்துக்க மாட்டார். இல்ல அக்காக்கு நிறைய எழுதி வச்சுட்டாங்கன்னா பசங்க ஒத்துக்க மாட்டாங்க, பசங்களுக்கு நிறைய எழுதி வச்சுட்டாங்கன்னா பெண் பிள்ளைகள் ஒத்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில உயில மெய்ப்பிக்கிற அந்த ப்ரொபேட் பெட்டிஷன்ல இழுபறி ஆயிடும். அந்த மாதிரி இழுபறி ஆயிடுச்சுன்னா அந்த வழக்கு பாத்தீங்கன்னா சிவில் சூட், நார்மல் சிவில் சூட்டா கன்வெர்ட் ஆயிடும். அதை நாங்க லீகல்ல டெஸ்டமெண்ட்ரி ஒரிஜினல் சூட்னு சொல்லுவோம். அந்த சிவில் வழக்குனாவே தெரியும் இல்லையா, அது ஒரு 10 வருஷம் போகும். சோ என்ன காரணத்துக்காக பசங்களுக்கு பயன்பெற வேண்டி அந்த உயிரை எழுதினாங்களோ அந்த காரணம் பர்பஸ் சர்வ் ஆகாம போயிடும். ஸோ
வில்ல எழுதுறதை தவிர்க்கிறது நல்லது. அப்ப அடுத்தது வேற என்ன பண்ணலாம் அப்படிங்கும்போது, ரெண்டாவது வகையா செட்டில்மெண்ட் ஆவணும்னு ஒன்று இருக்கு. தான செட்டில்மெண்ட் பத்திரம்னு சொல்லுவாங்க. தான செட்டில்மெண்ட் பத்திரத்தை எழுதி வச்சுட்டா பையனுக்கோ பொண்ணுக்கோ போயிடும். அப்புறம் நான் என்ன பண்றது, அந்த வீட்டுல இருந்து வர வருமானம் தான் நான் வாங்கி யூஸ் பண்றேன், இப்படிலாம் நிறைய பேர் யோசிப்பாங்க. ஒருவேளை அந்த தான செட்டில்மெண்ட் வாங்கிக்கிட்டு என்னை வந்து பையன் வெளியில அனுப்பிச்சிட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கலாம். இல்ல எனக்கு அப்புறம் என்னோட மனைவி என்ன பண்ணுவாங்க இப்படின்னு நிறைய பேர் யோசிக்கலாம். ஸோ இந்த செட்டில்மெண்ட் டீடை நம்ம எழுதி வைக்கிறதுலே அதுலயும் ரெண்டு வகை இருக்கு. ஒன்று இமீடியட்டா அந்த சொத்து இன்னாருக்கு போய் சேரணும்ன்றது ஒரு செட்டில்மெண்ட் வகை. இன்னொரு வகை பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் செட்டில்மெண்ட்னு சொல்லுவோம். என்னோட காலத்துக்கு பிறகு இவருக்கு போகணும், ஆஃப்டர் மை லைஃப் டைம்னு சொல்லி போட்டுருவாங்க. அப்புறம் ஆஃப்டர் மை லைஃப் டைம் என்னோட மனைவிக்கு இதுல இருந்து வர லைஃப் இன்ட்ரெஸ்ட் போகணும். அதாவது ஒரு வாடகை வருது, அதுல இருந்து ஒரு பண பயன் கிடைக்குதுன்னா அது என்னோட மனைவிக்கு போகணும், அதன் பிறகு என்னோட மகனுக்கு போகணும் இல்ல மகளுக்கு போகணும் அப்படின்னு எழுதி வைக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இந்த ரெண்டாவது ஆப்ஷனை யூஸ் பண்ணா அவர் காலம் இருக்கிற வரைக்கும் அதுலேருந்து வர வருமானங்கள், அந்த சொத்தோட மொத்த கண்ட்ரோலும் அந்த எழுதி வைக்கிற நபர்கிட்டயே இருக்கும். அதன் பிறகு அவர் நினைச்சா முழுசா வந்து யாருக்கு வேணாலும் போய் சேரணும்னு சொல்லலாம். இல்ல யாருக்காவது மனைவி இருந்தாங்கன்னா மனைவிக்கு லைஃப் எஸ்டேட், லைஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம், அதுல இருந்து வர பண பயன்களை கொடுக்கலாம். கொடுத்ததுக்கு அப்புறம் இன்னொருத்தருக்கு போய் சேர்ற மாதிரி பண்ணலாம். ஸோ இது ஒரு வழிவகை. இப்படி இருக்கும்போது ஒருத்தர் உயிரோட இருக்கும்போது எப்படி யோசிக்கிறாங்க, நம்மளுக்கு அப்புறம் இந்த சொத்து நம்மளோட வாரிசுகளுக்கு பயனுள்ளதா போய் சேரணும், எந்த ஒரு அனாவசிய செலவும் பண்ணிடக்கூடாதுன்னு யோசிக்கிறாங்க. ஆனா இந்த மாதிரி செட்டில்மெண்ட் டீடோ இல்ல யாருக்கு எப்படி போய் சேரணும்னு பண்ணாம போற சொத்துக்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கோர்ட்டு கேஸ், போலீஸ் ஸ்டேஷன் அங்கே கண்ணாப்பண்ணான்னு செலவு பண்ண வேண்டியது வருது. ஸோ இதெல்லாம் கண்டிப்பா கஷ்டப்பட்டு ஒரு சொத்தை உருவாக்குனவர் கண்டிப்பா இதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டார் இல்லையா, அவரோட ஆன்மாவும் அதை வந்து அனுமதிக்காது இல்லையா இறக்கிறதுக்கு முன்னாடி. அப்ப தன்னோட காலத்திலேயே தன்னோட சொத்தை வந்து இன்னார் எப்படி யூஸ் பண்ணணும் இல்ல எப்படி அவங்களுக்கு போய் சேரணும் அப்படின்றத எழுதி வைக்கிறது சால சிறந்தது. இது என்னுடைய அனுபவத்துல வந்த கருத்து. நீங்க உங்களோட முடிவை ஆலோசித்து சிந்தித்து இல்ல ஒரு வழக்கறிஞர் அணுகி முடிவு எடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.